கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவன் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, நெகேமியா இங்கே எருசலேமின் மதில்களை கட்டி கொண்டிருக்கும் போது அங்கே சிலர் எழும்பி அவனை விமர்சிக்கிறார்கள். அவமான வார்த்தைகளை சொல்லி அவனை நிந்திக்கிறார்கள், அவனை தூஷிக்கிறார்கள், அவனை மனசோர்வடைய வைக்கிறார்கள். அப்பொழுது இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டபடியினாலே விமர்சனங்களை கண்டு அவன் சோர்ந்து போகாமல் விமர்சனங்களை துணிவோடு ஜெயிப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் அவன் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, விமர்சனங்கள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு காரியம்தான். எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விமர்சனங்களுக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. ஆகையாலே என்னை விமர்சனம் செய்துவிட்டார்களே என்பதற்காக நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த விமர்சனங்கள் சில நேரத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில் 2 வேலைகளை செய்யும் பாருங்க. சில நேரத்திலே விமர்சனங்கள் மனிதனை கட்டும், அதே விமர்சனங்கள் மனிதனை அழிக்கவும் செய்கிறது. அப்போது இந்த விமர்சனங்கள் சில நேரத்தில் நம்மளை அழித்து போடுகிறது. ஆனால் சில நேரத்தில் அந்த விமர்சனங்கள் நம்மை கட்டி எழுப்பவும் அது நமக்கு உதவியாக இருக்கிறது. சில நேரங்களிலே விமர்சனங்கள் நம்மை பைத்தியக்காரனை போல மாற்றுகிறது. ஆனால் அதே விமர்சனங்கள் தான் நம்மை ஞானி உள்ளவர்களாய் ஞானவான்களாய் மாற்றுகிறது என்பதையும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். சில விமர்சனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை பின்னோக்கி இழுத்து செல்கிறது. ஆனால் அதே விமர்சனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் அதை ஒரு பாதையாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சில விமர்சனங்கள் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்கி போகும்படியாக செய்கிறது. ஆனால் அதே விமர்சனங்கள் தான் உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்பி உன்னை ஒரு விசுவாச வீரனாக அது நிறுத்துகிறது. சில விமர்சனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மன சோர்வை உண்டாக்குகிறது. ஆனால் அதே விமர்சனங்கள் தான் உனக்குள் மன உறுதியையும் உண்டாக்குகிறது. சில விமர்சனங்கள் நம்மை முடக்கி போடுகிறது. ஆனால் அதே விமர்சனங்கள் தான் சில நேரத்தில் உன்னை வீர முழக்கம் விடும்படி உன்னை எழுப்பி விடுகிறது என்பதையும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொள்வதற்கு தைரியம் உள்ளவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவரை குறித்து கூட விமர்சனம் பண்ணவர்கள் அநேகர். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பவுலினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவரை குறித்து கூட அநேக விமர்சனம் பண்ணார்கள். ஆனாலும் அவரும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அநேக ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எத்தனையோ விமர்சனங்களை செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் கூட சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். விமர்சனங்கள் எங்கே எழும்புகிறதோ, விமர்சனங்கள் எங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறதோ, அங்கே தேவனும் கூட இருக்கிறார், தேவனும் கூட செயல்படுகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஆகையால் விமர்சனங்களினாலே நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு விசுவாசமும் தைரியமும் அன்பும் ஆண்டவர் மேலுள்ள பக்தி வைராக்கியமும் ஆண்டவரான அந்த விசுவாசத்தையும் தேவன் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த விமர்சனங்கள் மூலம் நம்மை நடத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே விமர்சனங்கள் மூலம் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, விமர்சனங்கள் எங்களை கட்டவும் செய்கிறது. அந்த விமர்சனத்திற்கு நாங்கள் ஆண்டவரே அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானிக்கும் போது அது எங்களை கீழே இழுத்து விடவும் செய்கிறது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா விமர்சனங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அழிப்பதற்காக அல்ல, ஒன்றை ஆக்குவதற்காக, ஒன்றை உருவாக்குவதற்காக பயன்படுத்தி கொள்ள எங்கள் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.